வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் ஃபெலோபியன் டியூப். இப்போ இது டேமேஜ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அடுத்தது? ஸோ அதை எப்படி எவாலுவேட் பண்றது? அது பிளாக் இல்லாம இருக்கா? சம்டைம்ஸ் பிளாக் ஆகி ஸ்காரிங்னால பிளாக் ஆயிடலாம். இல்ல டியூப்ல வந்து நீர் கோத்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்து நீர் கோத்து இருக்கலாம். ஸோ இதை எப்படி எவாலுவேட் பண்றது அப்படின்னா, நீங்க வந்து ஹெச்எஸ்டின்னு சொல்லுவோம், ஹிஸ்டோசால்பிங்குராம். அது என்ன டெஸ்ட்னாக்கா, அடி வழியா டை இன்ஜெக்ட் பண்ணி மேல் வழியா எக்ஸ்ரே எடுப்போம். ஸோ இப்போ டை இன்ஜெக்ட் பண்றப்ப என்ன ஆகும், கர்ப்பப்பைக்கு உள்ளார வழியா போய் 2 பக்கம் டியூப் வழியா போய் வெளியில கொட்டும். ஸோ அப்போ என்ன ஆகும்னாக்கா, கர்ப்பப்பை பிளஸ் டியூபோட ஃபங்க்ஷனை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஹெச்எஸ்டி. இவன் லேப்ரோஸ்கோப்பிலையும் அதே தான், டை இன்ஜெக்ட் பண்ணி ஆனால் அவங்க வந்து உள்ள வந்து நம்ம வியூ பண்ண முடியும். ஸ்கோப்பி போட்டு டை வந்து கொட்டுதான்றதை வியூ பண்ணலாம். டியூபோட எக்ஸ்டீரியர் போர்ஷன்லையும் வியூ பண்ணலாம். அதில் ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் வியூ பண்ண முடியும். எஸ்எஸ்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, சலைன் சால்பிஞ்சியோகிராம். அது என்னன்னாக்கா வந்து நம்ம அடி வழியா வந்து சலைன் செலுத்தி ஸ்கேன்ல பார்க்கறது, டியூப்ல எதுவும் அடைப்பு இருக்கா இல்லைன்ட்டு. இது இப்போ சிம்பிளா யாருக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ப்ரீவியஸா எதுவும் சர்ஜரி பண்ணிக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான சிம்பிள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடைப்பு இருக்கா இல்லையன்றதை ஜஸ்ட் எவாலுவேஷன் மட்டும்தான் பண்ண முடியும், வேற எதுவுமே நம்ம டாக்குமெண்ட் பண்ண முடியாது. ஹெச்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில எக்ஸ்ரே கிடைக்கும். லேப்ரோஸ்கோப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அதில் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம எவாலுவேஷன் ஆஃப் த டியூப்ஸ். இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் வந்து பிஐடி சொல்லுவோம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஸோ அந்த மாதிரி இருந்து இந்த கிருமி தாக்குதல்னால இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை டிபி நோயினால தாக்குதல் இருந்ததுனாக்கா அந்த மாதிரி நீர் கோத்து வரலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டியூப்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ மொத்தமாக வந்து ஒரு இன்ஃபர்டைல் பாப்புலேஷன் இருக்கிறாங்கன்னாக்கா அதில் வந்து டியூப்னால பிரச்சனை உள்ள காரணங்கள்னால குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கன்னு பார்த்தா அரௌண்ட் 25% சொல்லலாம். ஸோ கால்வாசி பேர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து டியூபோட, ஏன்னா டியூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுறதுனால அவங்க டைரெக்டாக வந்து ஐயோ இல்லை நேச்சுரல் ட்ரைலாம் பண்ண முடியாது. டியூப்ல அடைப்பு இருக்குது அப்படி இல்லை இன்ஃபெக்ஷன் நீர் கோத்துருக்குன்னா டைரெக்டாக வந்து ஐவிஎஃப் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐவிஎஃப்பும் போகிறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஓவரி மெயினானது எக்கர் ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது, யூட்ரஸ் குழந்தை பிடிச்சி வளர இடம், இது ரெண்டுமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற டியூப் தான் அவங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஐவிஎஃப் போகிறாங்கன்னாக்கா இப்போ ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நீர் கோத்து இருக்குல்ல அப்படின்னாக்கா அவங்க டைரக்டாக எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு போய்க்கலாம்.